என்னடா விளக்கு அணைஞ்சு போச்சு? மார்த்தாண்ட தயங்குறான்ப்பா. அவனை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மார்த்தாண்டா, எங்களை ஏன் சோதிக்கிற? என் கையை வெட்டி என் ரத்தத்தை காட்டினாதான் நீ வருவியா? அதுதான் உன் ஆசைனா அதையும் நான் செய்கிறேன். மார்த்தாண்டா, எங்களை சோதிக்காத. உன் உதவி எங்களுக்கு தேவை. உடனே வா வா மார்த்தாண்டா. என்னை எதுக்காக அழைச்ச? நீலவேணி எங்க அப்பா மிரட்டி இருக்கா. அவ என்ன சொன்னா? அப்பா, மார்த்தாண்டத்துக்கிட்ட சொல்லுங்க. அவ என்ன சொன்னா? அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு மார்த்தாண்டா. நான் ஏற்கனவே சொன்னபடி வேங்கையூர் ஜமீன் பொக்கிஷத்தை எடுத்தாதான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு இவர் நம்பிட்டு இருக்காரு. அதை வெளியில எடுக்க நீதான் உதவி செய்யணும். ராஜன், அதை வர்ற பௌர்ணமிக்குள்ள எடுக்கணும்டா. அவர்கிட்ட சொல்லு. ஆமா மார்த்தாண்டா, வர பௌர்ணமிக்குள்ள அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது எடுத்தாகணும். உனக்கே தெரியும், நான் இப்போ பலவீனமா இருக்கேன். இந்த விஷயத்தை நாம அப்புறம் பேசுவோம். மார்த்தாண்டா, இன்னைக்கு இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த பொக்கிஷத்தை பத்தி இன்னைக்கே ஒரு முடிவு நாம எடுத்தாகணும். எங்களுக்கு அந்த பொக்கிஷ பட்டி வேணும். உன்னால உதவி பண்ண முடியுமா முடியாதா? முடியும். என்ன, நீலவேணியை அழிக்கிறதா நான் சபதம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த பொக்கிஷம் உதவியா இருக்கும். அப்படின்னா அதை எப்ப எடுக்கலான்னு சொல்லு. அதுக்கு ஒரு காலம் இருக்கு. இப்ப அந்த பொக்கிஷம் பொட்டி எங்க இருக்கு? அது எங்க தோட்டத்து கிணறுல தான் இருக்கு. அது ஒரு பாழடைஞ்ச கிணறு. அத ஒரு பூதம் காவல் வேற காக்குது. அதை மீறி பொக்கிஷத்தை எடுத்தாகணும். அத நான் பார்க்கணும். அதை காட்டு. என்னால பூதத்தையோ பொக்கிஷத்தையோ காட்ட முடியாது. அது கிணத்துல இருக்கு. ஆனா கிணத்தை என்னால காட்ட முடியும். நான் சொன்னதும் கிணறு தான். அதை இப்பவே காட்டு. நிச்சயமா காட்டுறேன். அப்பா, நீங்க இங்கே இருங்க. நான் மார்த்தாண்டத்துக்கு கிணத்தை காட்டிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து போயிட்டு வாப்பா. பூதம் நீலவேணி ரெண்டுமே ஆபத்தானது. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க இங்கேயே உட்காருங்கப்பா. நான் வந்துடுறேன்ப்பா. வா மார்த்தாண்டா, போலாம். மார்த்தாண்டா, நம்ம கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த கிணறு இங்கதான் இருக்கு. இந்த கிணறு தான் மார்த்தாண்டா. அந்த பொக்கிஷ பெட்டி இதுக்குள்ளதான் இருக்கு. பொக்கிஷ பெட்டி இதுக்குள்ளதான் இருக்கா? அது உறுதியான தகவலா இல்ல உன் அனுமானமா? இல்ல மார்த்தாண்டா, கடைசியா பார்த்தப்போ அந்த பொக்கிஷ பெட்டியை நீலவேணி இதுக்குள்ளதான் தூக்கி போட்டா. ஆனா இப்பவும் அது இதுக்குள்ளதான் இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நீலவேணி சரியான கைகாரி, மாய பிசாசு. அவ அதோட இடத்த கூட மாத்தி இருக்கலாம். அதனால அது இப்பவும் இதுக்குள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. என் போன்ற அஷ்டமா சித்திகளை அறிஞ்சவங்களுக்கு எல்லாமே சாத்தியம். அது இருக்கா இல்லையான்னு இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இருக்கு. அந்த பொக்கிஷம் இதுக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் வார்த்தாண்டா. அதிர்ஷ்ட தேவதைகளுடைய அனுகிரகமும் உன்னுடைய அருளும் எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு உறுதி ஆயிடுச்சு. ஆனா அதுல பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். பொக்கிஷ பெட்டி அடைனுங்கிறது பல நாள் ஆசை. அதை வெளியில எடுத்து எங்க அபிலாசைய நீதான் நிறைவேற்றணும். அதை நான் உறுதியா நிறைவேற்றுறேன். ஆனா அளப்பரிய சக்தி கொண்ட எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவேற்றுறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு தடைகள் இருக்கலாம், காவல் இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கு தான் அதனுடைய சூட்சமம் தெரியுமே, அது என்னன்னு பாரு. பார்க்கறேன்.